ஹாய் ஆல், இன்றைக்கி சண்டே சமையலில் மத்தியானத்துக்கு வந்துட்டு சூடான சாதமும் நாட்டுக்கோழி குழம்பு காலையிலேயே நான் பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த குழம்புல உள்ள பீஸையே எடுத்து கொஞ்சம் கிரேவியே பண்ணால் சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கிரேவியாக சூப்பராக பண்ணிவிட்டேன். அது கூட தண்ணியாக ஒரு மோர் மட்டும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிரேவிடேரியனாக இப்போ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கிரேவிடேரியனாக உங்களுக்கு தெரியும், குழம்பு மட்டும் ஊற்றிப்பார், பீசஸ்லாம் சாப்பிட மாட்டார். ஸோ அவருக்காக முட்டை பொரியல் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ எப்பயுமே பண்ணுற முட்டை பொரியல் மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் தாளித்து முட்டை போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு கடைசியாக ஒரு கரண்டி நிறைய நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, இல்லை நீங்கள் மட்டன் குழம்பு பண்ணுறீங்க, இல்லை கிரேவி பண்ணுறீங்க, எதுனாலுமே வெஜ்ஜில் மசாலா போட்டு பண்ணுற எதுனாலுமே நம்ம அது கூட ஊற்றலாங்க. ஸோ முட்டை பொரியல் அது ஊற்றுறப்ப இந்த கலக்கிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அவங்களாம் அந்த குழம்பு, அதாவது மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ சால்னாலாம் ஊற்றி தான் அந்த கலக்கி பண்ணுவாங்க. ஸோ அதே டைப்பாக நான் முட்டை பொரியல் பண்ணேன். இதிலே தனியாக மிளகாத்தூள் கூட போட்டு பண்ணலாம், பட் இந்த குழம்பு போட்டு பண்ணுறப்ப இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ட்டு சூடாக ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டு விட்டு கலந்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பீசஸாக வரும். தொடர்ந்து கலந்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வரும். இதுதான் முட்டை பொரியல் ஓடிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது கூட கொஞ்சோண்டு பெப்பரும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக நான் வந்து ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி மத்தியானத்துக்கு சமையலை நாங்கள் இதை தான் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி சமையல் பற்றின விளாக்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.